கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வசனம் மத்தேயு 22 அதிகாரம் 37 வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்ப்போம் என்றால், இயேசு அவனை நோக்கி, அப்படின்னா நம்மளை நோக்கி சொல்கிறார், நம்ம தேவனாகிய கர்த்தரிடத்தில் நம்ம முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறணும் என்று. நம்ம ஏசப்பா நம்ம அவர் மேல அன்பு செலுத்துக்கு முந்தையே அவர் நம்ம மேல அன்பு செலுத்துகிறவராய் இருக்கிறார். நம்ம அப்படின்னா அவர் மேல அன்பு செலுத்தணும் என்றால் அவர் ரொம்ப மிகவும் சந்தோஷம் அடைகிறவராய் இருக்கிறார். நம்ம ஒருத்தவங்க மேல அன்பு கூறுகிறோம் என்றால் நம்ம ஏதோ தானோன்னு அன்பு கூறக்கூடாது. அவங்க முன்னாடி நல்லதை பேசிட்டு அவங்க பின்னாடி கெட்டதை பேசுறவங்களா இருக்கக்கூடாது. நம்ம ஏசப்பா நம்ம மேல எப்படி அன்பு கூறணும் என்று பார்ப்போம் என்றால், அவர் தன் ஜீவனையை நமக்காக கொடுத்தார், நம்ம பாவங்களை மன்னித்தார். அவர் நம்ம மேல இவ்வளோ அன்பு கூறுகிறோம் என்றால் நம்ம அவர் மேல எவ்வளோ அன்பு கூற வேண்டும். இந்த வேதாகமத்துல இன்னொரு வசனம் பார்ப்போம் என்றால் 1 யோவான் 4 அதிகாரம் 19 வசனம். அவர் முந்தி நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவர் இடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்படி என்றால் நம்ம அவர் மேல அன்பு செலுத்துகிற முந்தியே அவர் நம்ம மேல அன்பு செலுத்தி விட்டார். அப்படின்னா நாமளும் அவர் இடத்தில் அன்பு செலுத்துறவங்களா இருக்க வேண்டும். ஏதோ தானே அன்பு செலுத்தாம முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுறவங்களா இருக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம இந்த வசனத்தை தியானி கர்த்தர் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமீன்.